வணக்கம். முதல்வர் சட்டசபையில் பேசும்போது கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எங்கள் தமிழகத்தில் படித்தவர்களுக்கு பஞ்சமாக என்ன? நிறைய பேர் இருந்திருக்காங்க. நாட்டுக்காக தன் சொத்தையே இழந்த சிதம்பரனார், தமிழ் நூல்களை தொகுத்து தமிழர்களின் அடையாளத்தை உலகிற்கு கொண்டு வந்த உவேசா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. 3-4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைத்த கலைஞர் பேரில் ஒரு பல்கலை. எப்படி இருக்கு பாருங்க. இது யாருடைய பணம்? ஊராம் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே என்பதைப் போல மக்களாகிய நம்ம வரி பணத்தில் எல்லாமே செலவு செஞ்சிட்ருக்காங்க. திருப்பி இதை தான் சொல்ல வேண்டியிருக்கு. 100 கோடியில் ஒரு பேனா சிலை, 80 கோடியில் மதுரையில் ஒரு நூலகம், 50 கோடியில் பூங்காக்கள், எங்கே பாரு கோடியாக செலவழித்து சிலைகள். இது தாங்க திராவிட மாடல் ஆட்சி. மக்கள் விழித்து கொண்டால் சரி. ஜெய்ஹிந்த்.